பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் நன்றிகளும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை பார்ப்போம். ஏன்னா பல மணி நேரங்கள் கடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு நாளும் எழுந்து போகாது இல்லையா? 2 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை புதிய ஒரு சிருஷ்டிகராக மாற்றுறார். பழுதெல்லாம் விழுந்து போனால் புதிதாக ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நம்ம பழுதெல்லாம் விடுறோமா என்று கேட்டால் அதில் ஒரு தடுமாட்டம் இல்லையா? நிறைய பேருக்கு அதுதான் பெரிய தடுமாட்டமாக இருக்குது. 2 கொரிந்தியர் புத்தகத்தை 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு தடுமாட்டம் எங்கே ஏற்படுகிறதுன்னு சொன்னால், உன்னை புதிய சிருஷ்டியாக மாற்றி அமைக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைத விழுந்து போய் உன்னை புதிதாக்கினேன் என்று சொன்ன பிற்பாடும் பழைதை தான் பார்த்து கொண்டு தனிமை உள்ளவர்களுக்கு துணையை உண்டாக்குவது போல தனிமை உள்ளவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? இதை சங்கீதத்தில் படிக்கிறோம், ரொம்ப அழகாக படிக்கிறோம். தனிமை உள்ளவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். வீடு வாசல் ஏற்படுத்தினா அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒருவனுக்கு ஒன்றுமில்லாதவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இல்லையா? அந்த வீடு வாசல் ஏற்படுத்தும் போது இந்த பாவம் அவனை தூண்டுதலாக பண்ணுகிறது. வேதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய ஜபம்லாம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அப்போ 2 சாமுவேல் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது, தேவர் நீ வந்து என் வீட்டை ஆசீர்வதிக்கப்பட்டால் என்னென்று ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அழகா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வசனத்தை 2 சாமுவேல் புத்தகத்தை படிக்கப்படும் போது அப்போ 7ஆம் அதிகாரம் 29 வசனம், தேவரி நீ வந்து என் வீட்டை ஆசீர்வதிக்கப்பட்டால் என்னென்று ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா மாறுது. இது சொன்னது யாருங்க? தாவீது. ஏன்னு சொன்னா, ஆடுகளை போய் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறான் உலகத்துல இன்னைக்கு மனுஷன். அப்படிதானே வேதத்துல சொல்றான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் போது ஆடுகளை போய் வழி தப்பி தெரிந்து கொண்டிருக்கிறோம். புதிய சிருஷ்டியாக உன்னை மாத்துவேன் என்று சொல்லி மாற்றி அமைச்சு உயர்த்தினாலும் புத்தி சரியில்லாதன்னா தாவீதை போல் தடுமாறி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிற நிமித்தமா தான் இன்னைக்கு வாழ்க்கையும் வாழ்வதற்கு விழுந்து போற காரணங்களே பாவத்தில் விழுந்த நிமித்தமாகத்தான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவோம், நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம் இல்லையா? நிறைய ஆலோசனை கொடுக்குறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இந்த செய்திகளை உங்களுக்கு அனுப்புகிறோம். இதெல்லாம் ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கணும் அதனால பிடிக்கலன்னு. அது கிடையாதுங்க. அதிகமாக நீ செயல்படுத்தாதனால தான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது நீ விரும்பலை. அதிகமாக வேதத்தை கண்டி செயல்படுத்துறவர்களாக இருந்தால், வேதத்தை படித்தவர்களாக இருந்தால், சத்தியத்தை கேட்கிறவர்களாக இருந்தால், குடும்பத்தை கொடுத்து ஒரு உபத்திரம் இருந்தால், குடும்பத்தை கொடுத்து ஒரு பயம் இருந்தால், தன்னுடைய குடும்பத்தை கொடுத்து மனைவியோ இல்லை கணவரோ இல்லை பிள்ளைகளோ இல்லை அண்ணன் தம்பியோ யாருக்கோ ஒருத்தர் மேலே பாரப்பட்டு நீ ஜெபிப்பவர்களாக இருந்தால் இந்த சுவிசேஷம் தெளிவாக திட்டமாக கேட்பேன். ஏன்னு சொன்னமா, சத்திய சுவிசேஷம் உள்ள போயிட்டாலும் உனக்கு விரோதமாக உருவாடுகிற ஆயுதங்கள் தேடியும் அதை காணாத போயிடும். அப்படிதான் உபாகத்தில் சொல்லுவார்ல 28:7, ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக கடந்து போகும். ஒரு வழியாக வந்த கடந்தொல்லை ஒரு சகோதரி விட்டு 7 வழியாக கடந்து போன காரணங்கள் சத்திய வசனத்தை கேட்கத்தக்க இல்லையா? 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிற ஒரு விதவி கடந்து விடும் போது, என்னுடைய கணவர் ஊழியக்காரனாக இருந்த காலத்தில் தனக்கு ஒரு வேலை செய்தான் என்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் தான் கேட்கிறார் எலிசா. எலியாவின் நம்பி எலிசா மேல் ஊற்றப்பட்டதில் அவர் கேட்குற கேள்வினா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வறுமைக்காக என்ன பண்ணும்? என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, உன் வீட்டுக்குள்ளே போ ஜெபின்றார். காலியான பாத்திரமான காலியமான உடைய எண்ணங்களை புதிதாக காலியாக இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே போய் புதிதாக மாற்றக்கூடிய எண்ணங்களாக நீ ஜெபித்து பாரு. எனக்கு எத்தனை வீடு பார்க்குறோம் இல்லையா? நிறைய வீடு இருக்கும், இதை கொடுத்தா அதை கொடுத்தா அதெல்லாம் கொஞ்ச நாள் கலைஞ்சு போயிடும். தேவன் கொடுத்த காலியான வீட்டை நிரம்பி வழின்னு சொன்னால் உன்னுடைய ஜபங்கள் நிலைத்து நிறைவாக இருந்தால் 2 ராஜாக்கள் புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி உங்கள் வீடு ஆசீர்வதிக்கும். இந்த வீடு ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி நினைத்தார்னா, அந்த விதவின் வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ உங்கள் வீட்டுக்குள்ளே காலியாக இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே என்ன இல்லை? ஜபம் இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜபிக்கலாம். நாங்கள் இன்னைக்கு இல்லையா ஜபிக்கலாம், நானும் சொன்னால் சாயந்தரம் ஜபிக்கலான்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன மாமிஷத்துக்கு ஆசைப்படும் என்ன பண்ணுறோம்? உறக்கத்துக்கு. அதனால தான் ஆண்டவர் அழியா சொல்லுவார். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய 59ஆம் சங்கீதத்தில் என்னிடத்துல கிடையாது, குறை உங்ககிட்ட இருக்குதுன்றாரு. ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றின பிற்பாடு உன் ஜப வாழ்க்கை என்ன ஆச்சுங்க? வேதத்தை படிக்கிறது என்ன ஆச்சு? உன்னுடைய சொந்தமாக நம்ம இன்னைக்கு நிறைய கவலைப்படுவோம் இல்லையா? கடன் தொல்லையை பற்றி கவலைப்படுவோம், சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கஷ்டப்படுவோம், பிள்ளைகளுடைய படிப்பை கொடுத்து பேசி கொண்டிருப்போம்,
சகோதரனுக்கு விரோதமா பேசிக்கொண்டிருப்போம், உலகத்துக்கு விரோதமா பேசிக்கொண்டிருப்போம். இதுக்கெல்லாம் நேரம் கொடுத்து பேசுற நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்குறோமான்னு கேட்டா கிடையாது, கொடுக்கறது கிடையாதுங்க. நம்ம ஒரு விஷயத்த பார்த்துருந்தா கூட ஒரு சிலர் என்கிட்ட பேசும்போது எனக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னை பார்த்து என்ன பண்றதுன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனா அவங்க சொல்ற விதத்தை சரியாக சொல்லுவாங்க, கோபத்தை உண்டாவது போல இருக்கு. அப்போ அவங்கள போய் நம்ம குறை சொல்லி பேசுவதோட பேசாத விட்டு இல்லாம அழகா இருக்குது இல்லை அது அப்படின்ட்டு சைலன்ஸாக ஜெபிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வழி தப்பி போற காரணங்கள் என்னடான்னா, ஏசாயா 53 6 படி ஆடுகளை போய் வழி தப்பி போற காரணங்கள் அதுதான். ஆனா அந்த விதவையை போல இயேசுவை நாடி வரலங்க, ஆலயத்தில் இருக்கிற போதகரை நாடி வந்து சுவிசேஷம். இன்னைக்கு எத்தனை பேர் ஏதோ ஒரு சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறீங்க, ஏங்க வரல சபைக்கு, இதுதான் காரணம், ஏங்க வரல சபைக்கு, இதுதான் காரணம், இது நடந்து பிற்பாடு எல்லாம் வர முடியல. அப்போ வெளியே நம்ம கடந்து போறோம் இல்லையா, வெளியே கடந்து போகாது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி சிறையில் இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லையே. எல்லாத்துக்கும் நீங்க கலந்து வரீங்க, கடந்து போறீங்க, எல்லாத்துமே நீங்க நல்ல ஒரு அது ஆகார உள்பட உடைய வரைக்கும் எல்லாத்தையும் நீ சிறப்பா செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இருக்குது. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார உனக்கு நேரம் இல்லை, ஏதாவது காரணம் ஒன்று சொல்லி கொண்டிருக்கிற. நான் சொல்லுவேன், அழகா சொல்லுவேன் இல்லையா, சகாரியில கூட 7:13 அடிக்கடிக்கு இந்த வசனம் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு ஆலயத்துக்கு பரிசுத்த ஆலயத்துக்கு வரீங்கன்னு கேட்கிறேன், வராத இன்னைக்கு தடைப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு நின்று கொண்டே இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு காரணம் இல்லாத ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வரப்படும் போது எங்கேயும் கடந்து போகக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விதவி பாதிக்கப்பட்டு கடந்தொல்லியால பாதிக்கப்பட்டு தேடி போன இடம் மனுஷனை தேடி போலங்க. மனுஷங்கிட்ட பணம் எதிர்பார்க்கவும் இல்லை, மனுஷன் தேடி எதுவும் கேட்கல, கடவுள்கிட்ட போய் எனக்கு இது ஓணுன்னு கேட்கல. என் வீடு இப்படிப்பட்ட கடந்தொல்லியா இருக்குன்னு சொல்ல இருக்கும் போது ரொம்ப ஈஸி மெத்தேடு. இன்னைக்கு ஒரு வீட்டை கட்டுறோம், அந்த வீடு காலியா இருக்கல, காலியா இருக்கிற வீட்டுல ஜபம் இருக்குதான்னு கேட்ட கிடையாதுங்க. எத்தனையோ சொந்த பந்தத்தை கூடுவோம், இவங்க வரலையே அவங்க வரலையன்னு வருத்தப்பட்டோம், ஏசு வரலையே என்று வருத்தப்பட்டீங்க. அப்படி ஒருவன் வருத்தப்பட்டான், ஆண்டவரே நீ வந்து என் வீட்டை ஆசீர்வதிக்க என்னன்றைக்கு இருக்குன்றவனு கூட ஒரு புத்தி மாறிச்சிங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல்லாம் படிச்சு பாருங்க இல்லையா. அப்போ 2 சாமுவேல் புத்தகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா 11ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி வசனத்தை பார்க்கும்போது, அப்ப தாவீதுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்து வீடு வாசல் ஏற்படுத்தி கேட்ட வீட்டை கொடுக்குற, ஆசீர்வதித்து பெருகும்படி நல்ல ஒரு மேல் வீட்டை அங்க அந்த ஸ்தலத்தை பார்க்கும்போது அழகு உள்ள ஸ்தலமா இருக்கு. அந்த ஸ்தலத்துல அந்தி சாயிற நேரத்துல என்ன பண்ணுவாங்க, சிலதான் வீட்டு மொட்டை மாடிக்கு போவாங்க இல்லையா. நிறைய பேர் அப்படிதான் காத்து வாங்குறேன் என்று சொல்லி போய் உலக சிற்பனத்தை ஒத்து பார்த்து கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அவன் கண்கள், என் கண்கள் கெட்டதா இருந்தா என் சரியிலும் போது இருளடைந்தாலும் போவோம். அவன் கண்கள் கெட்டதா இருந்தது, அந்நிய மனைவி மேல ஆசைப்பட்டான். இன்னைக்கு சாலமோன் ராஜான்னு படிக்கிறேன்ல, அந்த சாலமோன் ராஜாவுடைய மனைவி யாரு, யாருடைய மனைவி? ஒரு நல்ல சேவகனாக நல்ல ஊழியத்துல பயனுள்ளவனாக இருந்தவன் என்ன பண்ணிட்டு ஆசைப்பட்டான், மனைவிய அந்த ஒரு பெண்காக இன்னொருத்தனை மரணத்துக்காக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அது நிமித்தமாக 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் போது, ஒரு பாவத்து நிமித்தமாக நீ செய்த அக்கிரம நிமித்தமாக இந்த பிள்ளை மரித்து போவான் என்று கடவுள் டைரக்டா சொல்லப்பட்ட வசனம். இன்னைக்கு நிறைய பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வர தெரியுங்களா. நிறைய பேர் எதை விடணுமோ அதை விட மாட்டேறீங்க. உன்னை பிரதிஷ்டையாக்கப்பட்ட நல்ல ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரை மறந்தான் தாவீது. ஒரு விதவி ஓடியாடுறாங்க, கேட்டுக்கொண்டது பெற்றுக்கொண்டுக்கிறான், சந்தோஷம் அடைகிறாங்க. மறுபடியும் வந்து சொல்றாங்க, எல்லா ஆசிரியரும் வந்துச்சு எனக்கு கொடுக்குமா, அது வித்து நீ என்ன பண்ற, எல்லாம் கடன் தோண்டி தீர்த்துக்க என்று சொல்லக்கூடியதான வேதத்தை படிக்கிறோம். ஆனா தாவீதுக்கு வீடு வாசல் கொடுத்து உயர்த்தப்படும் போது, ராஜாவாகி நிலைநிறுத்தும் போது அவன் ஆசைப்பட்டது, அந்த கண்கள் கெட்டதா போச்சு, சரியிலும் பொழுது இருளாக மாறின. இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை எதுல விழுந்து போகிறீங்கன்னு பாருங்க. கொஞ்சம் அப்படி ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னு சொன்னா முதல் வசனத்திலேயே ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்திலிருந்து நம்மளை கைவிடவே இல்லை, என்னைக்கும் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்க. நான் படிக்கிறேன் பாரு, அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும், படிக்கிறேன் பாரு. இதோ ரட்சிக்கப்படாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போவதில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செய்கள் மறைக்கப்படுவதில்லை. அப்ப என்ன காரணங்க? அடுத்த வசனம் 2ஆம் வசனம் படிக்கிறேன் பாரு. உங்கள் அக்கிரமங்களுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறான். தேவன் சிறுவித்த இந்த சரிகளும் தேவன் கூப்பிடும் போது இருந்த முகத்தை காட்டிலும் இன்னைக்கு பிரசன்னமான முகமாக கத்திர மாற்றி உயர்த்தப்பட்டவங்க எத்தனை பேர் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம். தேவனை சார்ந்து வந்த பிறகு முகபாவனை மாறி ஆசீர்வதித்து பெருகிறத கண்டு அந்நிய கண்கள்ல சொந்த கண்ணில் காணுவேன் என்று சொல்லக்கூடியதாக தேவன் உயர்த்தினாலும் மனம் மாறது கிடையாது, முழுமையாக வருது கிடையாது.
ஆடுகளை போய் வழி தப்பி போய் கொண்டே இருக்கும். தாவீதை போல என்ன பண்றான், வீடு வாசல் இல்லாத தாவீதுக்கு அந்த சங்கீதத்தில் ரொம்ப நல்லா இருக்கு அந்த வசனம். சங்கீதம் 59 சங்கீதம் நினைக்கிறேன். அதை அழகாக சொல்ல ஒரு வசனம் ஒன்று. அந்த வசனத்தை படிக்கப்படும் போது இன்னொரு ஆசை எனக்கு சந்தோஷம் உண்டாகும். தனிமை உள்ளவருக்கு வீடு வாசல் உண்டாகும். இது ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி நான் ஆதி புத்தகத்து 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் போது அங்கே படிப்பேன் இந்த வசனத்தை இல்லையா. தனிமை உள்ளவருக்கு ஒரு துணையை உண்டாக்கி கொடுத்தார் என்று சொல்லி படிப்போம். ஆனால் இந்த சங்கீதம் படித்த பிற்பாடு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுப்பார் என்றது உத்தரவோடு அதிகாரமாக சொல்லப்பட்ட வசனத்தை நம்ம படிக்கிறோம். அப்போ அநேக சூழ்நிலை இன்னைக்கு என்னவா இருக்கிறோம், நம்ம என்ன வாழ்ந்து கொண்டிருக்கோன்னு கேட்டால் வழி தப்பி தான். இன்னைக்கு வாழ்க்கையில் பார்த்தோன்னா வழி தப்பி போகிறவர்கள் எத்தனை பேர். அப்போ அத்தனை பேரும் வழி தப்பி போகிற காரணங்கள் என்னென்னா, பின்மாற்றம் அடையவர்களாக இருக்கிறீங்க. தேவனை விட்டு விலகி சபைக்கு வராமல் ஏதோ ஒரு காரணத்தை காண்டி ஆலயத்துக்கு வராது இருந்தால் நாளைக்கு வர செய்திகளை நீங்கள் தான் அனுபவிச்சுக்கணும், நீங்கள் தான் அதை கஷ்டப்படணும் இல்லையா. தேவனை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை எப்போ நீ அதை விட்டுட்டு தேவனை ஆனாலும் தேவன் அவர் மேலே ஆனாலும் தேவன் பார்த்தீங்கன்னா பல விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. அப்போது தனிமை உள்ளவருக்கு வீடு வாசல் உண்டாக்குற தேவனுக்கு தெரியும் இல்லையா, யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. நான் அந்த வசனம் தான் தேடுறேன். அப்போது தேவன் பார்த்தீங்கன்னா சடிநீதியில் அநேக காரியத்தை செய்து முடிப்பார். அப்போ அற்புதம் நடக்குது பாருங்க. தேவன் தனிமை உள்ளவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவாராம். எங்கே இருக்குதுன்னா 68ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமாம், 6ஆம் வசனத்தில் இருக்குது. அப்போ தனிமையாக இருக்கிற ஒருவனுக்கு தாவீதை கூப்பிட்டு, அவனுக்கு ஆடு மேய்த்து தாவீதை கூப்பிட்டு வீடு கேட்கும் போது அங்கே ஒரு தீர்க்கதரிசனம் இதயத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி வீட்டை கட்டி முடித்த பிற்பாடு, இது 1 நாளாகத்திலே இருக்கும் இல்லையா, சாமியல்ல இருக்கும். அப்போ சாமியல் திட்டவட்டமாக இருக்கும். 2 சாமியல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் போது அவங்க பையன் பலவீனது மரணத்துக்கு ஏதாவது நடக்கும் போது உன் பாவத்து நிமித்தமாகத்தான் இவன் மரணத்துக்கு வரான்னு டைரக்டாக வர மெசேஜ். இன்னைக்கு எத்தனை பேரால பிள்ளைங்களுக்கு பாதிப்புங்க, எத்தனை பேரால குடும்பத்தில் பாதிப்பு, எத்தனை பேர் வழித்தப்பி போற நிமித்தமாக தேவன் சிரிச்சு இந்த சரீரத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அந்த விதவியை போல காலியான வீட்டுக்குள்ள நின்று ஜெபித்து பாருங்க, நிரம்பி வழையக்கூடிய ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். பார்க்குற அன்பு சகோதரிகளை, இன்னைக்கு 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படி தேவன் உன்னை புதிய சிருஷ்டியாக மாத்திர பழுதெல்லாம் ஒழுந்து போக்கட்டு இன்னைக்கு இதை பார்க்க நேரத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குறோம் சாமி. சகல விதமான கட்டுகள் ஒடியட்டும். இந்த ஆலயத்தை துத்தி உன் பிரசனம் இருக்கட்டும். இதை பார்க்குற உள்ளங்கள் திறக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், ஆலயங்களை கடந்து போகட்டும், உற்சாகமாக சத்தியத்தை கேட்கட்டும், நாம மகிமைப்படட்டும். பெரிய கேசும் எழுப்பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்.